தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முன்னாள் முதலமைச்சருக்கு துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சருக்கு கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தேசிய பொறுப்பாளர்கள் சற்று முன் அறிவிக்கப்பட்டனர். தேசிய துணைத் தலைவராக ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் பெண் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே சிந்தியா நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் 3 முறை ராஜஸ்தான் மாநில முதலமைச்சராக பதவி வகித்தவர். கடந்த சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றும் இவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இதனால் கட்சி மீது அதிருப்தியில் இருந்தார். தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசம் குவாலியர் ராஜ பரம்பரையை சார்ந்தவர். முன்னாள் மத்திய அமைச்சர் மாதவராவ் சிந்தியா அவருடைய சகோதரி என்பது குறிப்பிடத்தக்கது. 3 முறை முதலமைச்சராக பதவி வகித்தவர். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்தும் கூட இவருக்கு முதலமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இதனால் அதிருப்தியில் இருந்தார். தற்பொழுது தேசிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் இவர் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. பிரதமர் வேட்பாளராக கூட நிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது.